கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று பிலிப்புவிடத்தில் சொல்லுகிறார்கள். பிலிப்பு அந்திரேயாவை பார்த்து இதை சொல்லுகிறார். அந்திரேயா பிலிப்புவை அழைத்துக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து இதை சொல்லுகிறார்கள். உம்மை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனே, நான் இப்பொழுது பார்க்கிறேன் அல்லது பார்க்க மாட்டேன், கொஞ்சம் பொறுத்து பார்க்கிறேன் என்று மூன்றில் ஏதாவது ஒரு பதிலை இயேசு கிறிஸ்து தந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பதிலை பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று மட்டுமே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கேள்விக்கு பதிலாக நேரடியான ஒரு பதிலை அந்திரேயாவும் பிலிப்பும் எதிர்பார்த்திருப்பார்கள். அந்த கிரேக்கர்கள் சற்று தூரத்தில் நிற்கிறார்கள். அனுமதி கொடுத்தால் வந்து இயேசுவை தொழுது கொள்ளலாம், அனுமதி கொடுத்தால் இயேசுவை வந்து பணிந்து கொள்ளலாம், அவரோட பேசலாம் என்று காத்துக் கொண்டிருக்கும் கிரேக்கர்களுடைய காதுகளிலே இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனம் வந்து விழுந்ததோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்று நம்முடைய காதுகளிலே இது விழுகிறது. ஆண்டவர் அவர்களை நோக்கி இப்படி சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று சொல்லிவிட்டு அதனோட எந்த தொடர்பும் இல்லாததை போல அடுத்த வசனத்தை அவர் பேசுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திரு செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியம், முதல் சத்தியம் இதுவே, லைஃப் கம்ஸ் த்ரூ டெத். மரணத்திலிருந்தே ஜீவன் பிறக்கின்றது என்ற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். மரணத்திலிருந்து ஜீவன் வருகின்றது அல்லது ஜீவன் மரணத்தின் மூலமாக வருகின்றது என்ற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு என்று சொல்லுகிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசி அநேக வருஷங்களுக்கு முன்பதாக எழுதி வைத்திருந்தார். ஏசாயா 53வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53:10 இப்படி சொல்லுகின்றது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இங்கே அவர் சந்ததி என்று சொன்னது யாரை என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சீஷர்களையும் கிரேக்கர்களையும் தம்முடைய சந்ததி என்று சொல்லி 2000 வருஷங்களுக்கு இப்பால் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்ததியை நான் கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எப்பொழுது? சிலுவையிலே அவர் ஏறின பிறகு அல்ல, சிலுவைக்கு நேராக போய்கொண்டு இருக்கும் பொழுதே, சிலுவைக்கென்று மனுஷகுமாரன் ஆயத்தமாய் இருக்கும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கண்டார் என்று ஆண்டவருடைய வசனம் இன்று நமக்கு சொல்லுகிறது.